சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். விஜயாவும் மனோஜும் சிந்தாமணி அனுப்புனவங்க உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. மீனா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். எப்படியாவது மீனாவை இங்கேருந்து அனுப்பணும்னு நினச்சா, ஒரு பக்கம் என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. மீனாவுக்காக இந்த வீட்டில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் சொல்ல வரதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு மீனா மேலே விஜயாவுக்கு மட்டும் இல்லை, மனோஜுக்கும் ரொம்பவே கோவம் இருக்குது. இங்கே மீனாவும் விஜயா கிட்ட மெதுவாக பேசுகிறாங்க. அத்தை, ஏன் இப்படி என்னை பார்க்கும்போதெல்லாம் கோவப்படுறீங்க? நான் உங்களுக்கு நல்லது தானே செய்கிறேன். நீங்கள் நல்லா சாப்பிடணும், நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். இந்த வீட்டில் உள்ள வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்கிறேனே. அப்படி இருக்கும்போது அத்தை, எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? எனக்கும் மனசு வேதனையாக தான் இருக்குது. ஆனால் என்னால் உங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அத்தை. நீங்கள் சாப்பிடுங்க அத்தை. எத்தனை நாள் தான் இப்படியே சாப்பிடாம இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உடனே விஜயா சொல்கிறாங்க, நான் எதுக்கு சாப்பிடணும்? என் பேச்சை நீ கேட்க மாட்டேங்கிற. இதில் நீ சமைச்சு கொடுக்குறத வேற நான் சாப்பிடணுமா? ஒன்னால தானே இந்த வீட்டில் நிறைய பிரச்சனை வருதுன்னு பூஜை செய்ய வந்த அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்க. முத்து வேணும்னா உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், அவங்கள இங்கேருந்து அனுப்பியிருக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னு உனக்கு தெரியும்ல. இந்த வீட்டுக்கு நீ வந்ததுலேருந்து மனோஜோட வாழ்க்கையில் மட்டும் இல்லை, இந்த வீட்லேயும் நிறைய பிரச்சனை செஞ்சுருக்க. என்னைக்காவது உன்னால் நான் சந்தோஷப்பட்டிருக்கேனா? இல்லை உன்னால் எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்குன்னு என்னால் சொல்ல முடியுமா? இல்லையே. நீ எதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் இருக்கணும்? முத்துவும் என் வீட்டுக்காரரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால என்ன வேணாலும் செய்யலான்னு இந்த வீட்டிலேயே இருக்கணும்னு நினைக்கிறல்ல. அதனால் நீ இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் நீ சமைச்சு கொடுக்குற சாப்பாடை நான் சாப்பிட போகிறதில்ல. ஏன், இந்த ரூம்லேருந்து நான் வெளியில் வரப்போகிறதும் கிடையாது. நீ இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னு நினைக்கிறல்ல, நீ ஏன் இந்த வீட்டில் இருந்துக்க. என்னை கண்டுக்காத, என்கிட்ட பேசாத. உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கோவம்தான் வருது. என் பையன் மனோஜ் எந்த நிலைமையில இந்த வீட்டில் இருக்கான்னு உனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. என் வீட்டுக்காரர்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வர வேண்டான்னு. என் பேச்சை கேட்காம உன்னுடைய குடும்பத்துக்காக உன்னை முத்துவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. நீயும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த. எப்போ இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக வந்தியோ அன்னையிலேருந்து பிரச்சனையை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு தெளிவாக எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி நீ சமைக்கிறத என்னால் சாப்பிட முடியும், நிம்மதியாக இருக்க முடியும்? மனோஜோட வாழ்க்கையில் மட்டுமா பிரச்சனை இருக்குது? என் வீட்டுக்காரருக்கும் இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் நான் ரொம்ப மனசு வேதனையோடு இருக்கேன். ஆனால் உனக்கு இந்த வீட்டில் வசதியான வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு இந்த வீட்லேயும் எப்பயும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறல்ல. நான் பார்த்துக்கிறேன். எத்தனை நாள் இந்த வீட்டில் நீ இருக்கிற நான் பார்க்க தான் போகிறேன். என்கிட்ட பேசாத. நீ சமைச்சா நான் சாப்பிடவும் மாட்டேன். வேணும்னா நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. நிம்மதியாக அந்த குடும்பத்தை நான் பார்த்துப்பேன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்காகவும் என் வீட்டுக்காரருக்காகவும் நீ நல்லது செய்யணும்னு நினச்சா இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. உடனே மீனா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. விஜயாத்தை நான் சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்னால் பிரச்சனை வரும் அப்படின்னு விஜயாத்தை நம்புகிறாங்க. அண்ணாமலை மாமா ரொம்ப பாவம். என்னால் அவருக்கு எதுவும் ஆயிரும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த வீட்டில் நான் இருக்க முடியும்? நான் சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேன். நான் இந்த வீட்டில் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். உன் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன்னு விஜயாத்தை சொல்கிறாங்க. இதில் மனோஜ் வேறு அப்பப்போ விஜயாத்தை மாதிரியே எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு. எப்படி இந்த வீட்டில் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு மீனா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. மீனாவும் இதனால் சரியாக சாப்பிடாம என்ன முடிவெடுக்குன்னு தெரியாமல் இருக்காங்க. அந்த சமயம் இங்கே சந்திரா ஃபோன் பண்ணுறாங்க. மீனா, எங்கேம்மா இருக்க அப்படின்னு கேட்க, அம்மா நான் பூக்கடைக்கு போயிட்டு வந்துட்டேன், வீட்டில் தாம்மா இருக்கேன்னு சொல்லும்போது, இல்லை உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்க, வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே அண்ணாமலை, என்ன மீனா, என்ன சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டியான்னு கேட்க, இல்லை மாமா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தேன். ஆனால் விஜயாத்தை சாப்பிடாம இருக்காங்க, அங்கே ரூம்லேயே இருக்காங்க. எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், நான் சமைச்சா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. வேணும்னா நான் வெளியிலேருந்து சாப்பாடெல்லாம் கூட வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன். முடியவே முடியாது, என்கிட்ட நீ பேசாத. இந்த வீட்டில் நீ இருந்தா நான் சாப்பிடவே மாட்டேன்னு ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க. மாமா, நான் வேணும்னா என் அம்மா வீட்டுக்கு போகட்டுமா? அங்கே பூஜை செய்ய வந்த அந்த அம்மா சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா மாமா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இந்த வீட்டு மருமக மீனா மேலே தான் எங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. போதுமா மீனா? விஜயா பேசுகிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நீ நல்ல மருமக, பொறுப்பான மருமகன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும். ஆனால் விஜயத்தை என்கிட்ட பேசாமல் இருக்காங்க, சாப்பிடாம இருக்காங்க. நீங்கள் தான் பேசி புரிய வைக்கணும். இந்த பிரச்சனையை சமாளிக்கணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் என் அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஏதோ முக்கியமான விஷயத்த பேசணும்னு சொன்னாங்க. அவங்கள நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க மீனா. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, நீ உங்கள் அம்மாவை பார்க்கப்போ, அவங்கக்கிட்ட
பேசிட்டு வா. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா விஜயா பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு உங்க அம்மா வீட்லயே இருந்துறலான்னு மட்டும் நினைக்காத. அதெல்லாம் முத்துவால தாங்கிக்க முடியாது. நாங்களும் இங்க விஜயா கிட்ட பேசி புரிய வைக்கிற வழிய பார்க்குறோம். சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துருமா" அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அண்ணாமலை. மீனாவும் இங்க வந்து தன்னுடைய அம்மாவ பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்க. இங்க விஜய் அழுதுகிட்டே இருக்காங்க. அண்ணாமலை, "என்ன விஜயா? உனக்கு என்ன ஆச்சு? நான் தான் சொல்றேன்ல எந்த பிரச்சனையும் வராதுன்னு." பாவம் மீனா, உன்னால அவளும் சாப்பிடாம இருக்கா. எந்த வேலையும் சரியா செய்ய முடியாம, மீனா கஷ்டப்படுறத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உன்ன பத்தி யோசிக்கிற, உன்னுடைய வாழ்க்கைய பத்தி யோசிக்கிற, மனோஜோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கிற. ஏன் மத்த யார பத்தியும் யோசிக்க மாட்டேங்கிற? மீனா இந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகளா இருக்கானா, அதுக்கு காரணம் நானும் முத்துவும் தான். நான் மட்டும் ஒரு முடிவெடுத்து மீனாவ இந்த வீட்டுக்கு மருமகளா கூப்பிட்டு வரலனா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். நீ தானே ரோகிணிய இந்த வீட்டுக்கு மருமகளா கூப்பிட்டு வந்த. ரோகிணியால நம்ம எல்லாரும் ஏமாந்து போய் தானே நின்னோம். அப்ப கூட மீனா ரோகிணியோட வாழ்க்கைக்காக இல்ல, கிறிஷுக்காக தான் உண்மைய சொல்லாம இருந்தாளே தவிர்த்து, எப்பயுமே மீனாவால நமக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும், பிரச்சனை வராதுன்னு எனக்கு தெரியும். நீயும் புரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லது நல்லது. நான் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரேன், நீ சாப்பிடுன்னு சொல்லும்போது, "வேண்டாங்க. அந்த மீனா சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன்" அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க விஜயா. "என்ன விஜயா இதெல்லாம்? எவ்வளவோ சொல்லிட்டேன். நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நம்ம வீட்டுக்கு மீனா மருமகளா வர நம்ம எல்லாரும் குடுத்து வச்சிருக்கணும். மீனாவோட அருமை பெருமை என்னன்னு தெரியாம இப்படி நீ அடம் பிடிக்கிறியே! மீனா இந்த வீட்ல தான் இருப்பா. அதனால நீ சாப்பிடலனாலும் பரவால்ல. ஆனா இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்காத. மீனா கிட்ட ரொம்ப கோவப்படாத. நீ என்ன உனக்காக மட்டுமா யோசிக்கிற? மனோஜோட வாழ்க்கைக்காக யோசிக்கிற. ஆனா மத்தவங்கள பத்தி நினைக்க மாட்டேங்கிற. நீ சாப்பிடலனாலும் பரவால்ல. உனக்காக நான் சாப்பிடாம இருக்க முடியாது. மீனா சமைச்சு வச்ச சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிட்டு வரேன். நீ இப்படியே உட்காந்து யோசனை பண்ணு. ஆனா மீனாவ இங்கேருந்து அனுப்பலான்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத. நான் அதுக்கெல்லாம் சரின்னு சொல்லவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை. மீனா சந்திரா வீட்டுக்கு போறாங்க. இங்க மீனா வந்த உடனே கண் கலங்கி இருக்கிறத வந்து சந்திரா கவனிக்கிறாங்க. "என்ன மீனா?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "உன் மாமியார் எதுவும் சொல்லிட்டாங்களா? இல்ல நம்ம வீட்டுக்கு நீ வரக்கூடாதுன்னு ஏதாவது பேசுனாங்களான்னு" கேட்க, "அப்படியே சொன்னாலும் அவங்க பேச்ச கேட்டுட்டே இருக்க முடியுமா? எதுக்கும்மா என்ன வர சொன்னீங்க?" அப்படின்னு கேட்க, "இல்ல சீதாக்கு ஃபோன் பண்ணேன். சீதா அழுதுகிட்டே வந்து பேசினா. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு கேட்டேன். சீதா சரியா பதில் சொல்லவே இல்ல. நீ சீதாவுக்கு ஃபோன் பண்ணியான்னு?" கேட்குறாங்க. "அம்மா, சீதா கிட்ட நான் பேசிட்டேம்மா. சீ சீதா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அருண் எப்பயும் போல அவர் வேலைய பார்க்குறாரு. அதனால சீதாவோட வாழ்க்கைய பத்தி நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். வேணும்னா நானும் இங்க வந்து சத்யாவும் சீதாவ போய் பார்த்துட்டு வரோம். போதுமா?" அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் மீனா நிம்மதியா இருக்கு. சீதா ஃபோன்ல பேசும்போது அங்க ஏதோ பிரச்சனை மாரி இருந்தது. எனக்கு என்னன்னு புரியல. மறுபடியும் ஃபோன் பண்ண சீதா எடுக்கல. ஆனா நீ சீதா கிட்ட பேசிட்டல்ல. எந்த பிரச்சனையும் இல்லன்னு சீதா சொல்லிட்டால. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி மீனா, நீ என்ன அ முகத்துல சந்தோஷமே இல்லாம இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அப்படின்னு கேட்க, எனக்கு என் மாமியாரால என்னைக்குமா பிரச்சனை இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வீட்ல நடந்த எல்லா பிரச்சனையும் அம்மா கிட்ட சொன்னா, அம்மா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. ஏற்கனவே சீதாவ பத்தி ரொம்ப யோசிக்கிறாங்க. அதனால நம்ம வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைய பத்தி இங்க அம்மா கிட்ட சொல்லாம இருந்தா தான் நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு மீனா யோசிக்கும்போது முத்து ஃபோன் பண்றாரு. "என்ன மீனா எங்க இருக்கேன்னு?" கேட்க, "அம்மா வீட்டுக்கு வந்தேங்க. அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் இப்ப கிளம்பி வந்துருவேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி மீனா, நான் உன்னுடைய பூக்கடையில தான் இருக்கேன். நீ வந்துடுறியா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஃபோனை வைக்கிறாரு முத்து. இங்க மீனாவும், "எப்படியாவது என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு, நான் என் அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நாள் வந்தா தான், விஜயா அத்த வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வருவாங்க. சரியா சாப்பிடுவாங்க. இல்லையா, என்ன பார்த்தாலே விஜயா அத்தைக்கு பிடிக்கல. நான் சமைச்சு வச்சா சாப்பிட மாட்டேன்னு பிரச்சனை செய்றாங்க. இதுல மனோஜ் வேற அப்பப்ப தேவையில்லாம பேசி என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த வீட்ல எனக்கும் நிம்மதி இல்லாம, விஜயா அத்தையும் சரியா சாப்பிடாம, சந்தோஷமே இல்லாம இருக்கிறத விட, அவங்க எல்லாரும் நிம்மதியா, சந்தோஷமா இருக்கட்டும்னு, என் அம்மா வீட்டுக்கு வந்தா தான் நல்லது" அப்படின்னு மீனா முடிவெடுக்கிறாங்க. இங்க முத்து, "என்ன மீனா? இவ்ளோ நேரம் ஆயிருச்சு. என்னாச்சு? உங்க வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல? எந்த பிரச்சனையும் இல்லையே? ஆமா, சீதா கிட்ட ஃபோன்ல பேசுனியா? அந்த அருணால எந்த பிரச்சனையும் இல்லல்ல? ஏன்னா சீதாவோட வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சீதாவ பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அருண பத்தியும் எனக்கு தெரியும். அதனால தான் கேட்டேன்னு" சொல்லும்போது, "இல்லங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா நான் தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மைய பேசணும்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மீனா?
வீட்டில் தான் சரியாக பேச முடியல மீனா. அம்மா ஒரு பக்கம் உன்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதில் மனோஜ் வேற எப்போ பார்த்தாலும் கோவப்படுறான். தன்னுடைய வாழ்க்கை முக்கியம், தன்னுடைய பிஸ்னஸ் தான் முக்கியம்னு நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு மனோஜும் என் அம்மாவும் பேசுகிறத நீ பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நீ பொறுமையா இரு, எல்லாம் சரியாயிரும். என் அம்மாக்கிட்டேயும் மனோஜ்கிட்டேயும் இன்னைக்கு நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, யார்கிட்டேயும் நீங்கள் பேச வேண்டாம், நான் ஒரு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்து மீனா கிட்ட கேட்குறாரு, என்ன மீனா, என்ன முடிவெடுத்திருக்கேன்னு கேட்க, எதுக்கு பதட்டமாக கேட்குறீங்க? நீங்கள் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கோங்க. விஜயாத்தை சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இங்கே மனோஜும் விஜயாத்தையும் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி புரிய வைக்க முடியாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்படி இந்த வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வர்றதுக்கு நான் தான் காரணமாக இருக்கேன்னு விஜயாத்தை நினைக்கிறாங்க. கொஞ்ச நாள் நான் என் அம்மா வீட்டுக்கு போனால் அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா பேசி புரிய வச்சுட்டு நானும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன்ல. அதனால் என் அம்மா வீட்டுக்கு போகலான்னு முடிவெடுத்திருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, என்ன மீனா நீயும் புரியாமல் பேசிகிட்டு இருக்க? என் அம்மா தான் நாங்கள் சொல்ல வரதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உன் மேலே உள்ள கோவத்தில் இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்கன்னா நீயும் அத்தை வீட்டுக்கு கிளம்பி போனேன்னா எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? வேண்டாம் மீனா, அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேண்டாம். இன்னைக்கு நான் மனோஜ்கிட்டையும் என் அம்மா கிட்டேயும் உனக்காக பேச தான் போகிறேன். அவங்க இப்படி ஒரு முடிவெடுத்தா நம்ம சரின்னு சொல்லணுமா? முடியாது. உன்னை உங்கள் வீட்டுக்கு அனுப்பவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனா அழுதுகிட்டே, என்னங்க நீங்களும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் அம்மா சரியாக சாப்பிடாம இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதுக்கெல்லாம் காரணம் நான் தானே உங்கள் அண்ணன் மனோஜ் சொல்வார். சரியாக உங்கள் அம்மா சாப்பிடணும்னா, நல்லபடியாக அவங்க வேலையை பார்க்கணுன்னா இங்கே அந்த வீட்டில் நான் இருந்தால் சரிப்பட்டு வராது. அதனால் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். நீங்கள் பொறுமையாக யோசித்து நீங்கள் எனக்காக நீங்களே எங்கள் அம்மா வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போய் விடுங்க. கொஞ்ச நாள் அங்கே இருக்கேன், அதுக்கப்புறமா திரும்பி வந்துடுவேன். இந்த பிரச்சனையெல்லாம் சரியானா போதுங்க. எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். விஜயாத்தை என் முகத்தில் முழிக்காத, நீ சமைச்ச சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு எவ்வளோ கோவமாக பேசுகிறாங்க தெரியுமா? எப்படிங்க பொறுமையாக இருக்க முடியும்? எவ்வளோதான் நான் தாங்கிக்க முடியும் சொல்லுங்கள்? அந்த வீட்டில் மருமகளாக மட்டும் இல்லை, இங்கே அண்ணாமலை மாமாவோட மகளாகவும் அவங்க சொல்கிற வேலை எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேனே. இன்னும் என்னை புரிஞ்சிக்காமல் பேசினா எப்படிங்க? நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல உங்கள் அம்மா எவ்வளோ கோவப்பட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது மீனா. அதுக்காக எங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்கன்னு நீ என்னை விட்டுட்டு போகணுமா? நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் நான் எப்பயுமே அங்கே தங்க முடியுமா மீனா? என்ன இருந்தாலும் உனக்கு எங்கள் வீட்டில் தங்க உரிமை இல்லையா என்ன? என் அம்மா ஏதோ கோவத்தில் பேசிட்டாங்க. சொல்லப்போனால் பூஜை செய்ய அந்த அம்மா வந்தாங்கல்ல, அவங்கள வர விட்டுருக்க கூடாது. அவங்க என்னவோ யாரோ சொல்லி கொடுத்து பேசின மாதிரியே பேசிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னவோ சந்தேகமாக தான் இருக்குது. அவங்க பேசுனாங்கன்றதுக்காக அவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ முதல்ல அமைதியாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீயே இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா இனியும் நான் பொறுமையாக இருந்தால் தான் தப்பு. அதனால் நீ சந்தோஷமாக இருக்கணும். நீ நிம்மதியாக என் கூட என் வீட்டில் இருக்கணுமே தவிர்த்து என் அம்மாவுக்காகவோ மனோஜுக்காகவோ இப்படி ஒரு முடிவு நீ எடுக்கவே கூடாது. நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன். அது என்னைக்கும் நடக்கவே நடக்காது. மனோஜுக்கும் என் அம்மாவுக்கும் சரியான பதில் கொடுக்கணும்னா நாங்கள் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். நீ முதல்ல வீட்டுக்கு வா. நீயே சரியாக சாப்பிட்றதில்ல. இதில் என் அம்மா மேலே உள்ள அக்கறையெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு இதில் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு வேற பேசிகிட்டு இருக்க. அப்படி நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மா சந்தோஷமாக இருப்பாங்களா? நீ என்னைக்கும் எங்கள் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் உனக்கு நீ சந்தோஷமாக இருக்க முடியும். அதை பார்த்து உங்கள் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ எடுத்தது சரியான முடிவே இல்லை. நீ கிளம்பி வா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மீனா இப்படி பேசும்போது முத்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி, மீனா நீ எப்பயுமே எங்கள் வீட்டில் தான் இருக்கணும்னு ஆறுதலாக பேசி கூப்பிட்டு போகிறாரு முத்து. இங்கே முத்து நடந்த எல்லாத்தையும் அண்ணாமலை கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அப்பா, மீனா இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா ஏன்பா பொறுமையாக இருக்கணும்? இப்போ என்னப்பா செய்கிறதுன்னு கேட்க, நானும் அதையே தான் யோசிக்கிறேன். விஜயா கிட்ட நானும் பேசி பார்த்தேன். ஆனால் விஜயா கொஞ்சம் கூட நான் பேசுகிறத கேட்கவே மாட்டேங்கிறா. உனக்கு தான் உங்கள் அம்மாவை பற்றி தெரியுமே. விஜயா என்ன முடிவெடுத்தாலும் நம்ம எல்லாரும் சரின்னு சொல்லணும். ஆனால் நம்ம என்ன பேசுகிறோன்றத விஜயாவும் மனோஜும் கேட்கவும் மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. இப்படி விஜயாவும் மனோஜும் நம்ம பேச்சை கேட்கலனா அப்புறம் நம்ம அம்மாவை கூப்பிட்டா தானே முடியும். என் அம்மா வந்தால் தான் சரியாக ஒரு முடிவெடுக்க முடியும். முத்து, பேசாமல் உன்னுடைய பாட்டிக்கு ஃபோன் பண்ணு. நடக்கிற பிரச்சனையை பற்றி சொல்லு. எங்கள் அம்மா எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைப்பாங்க விஜயாவுக்கு. அப்போ விஜயா பதில் பேசாமல் அமைதியாக இருப்பாள்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா, மீனாவும் இனி இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது என்னால் தாங்கிக்க முடியலப்பா. அம்மா என்னை இந்த வீட்டில் கண்டுக்க மாட்டாங்க. நான் சாப்பிட்டேனான்னு கூட கவனிக்க மாட்டாங்க. மீனா இருக்கிறதுனால தானேப்பா அப்பப்போ நான் வீட்டுக்கு வரேன். என் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்குது.
மீனாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா என் மாமியார் வீட்டில் எத்தனை நாள் தங்க முடியும் சொல்லுங்க? இல்லை மீனாவை இப்படி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டோமே அப்படின்னு நம்ம குடும்பத்தை பற்றி என்னப்பா நினைப்பாங்க? என் மாமியார் மட்டும் இல்லை, இங்கே சத்யா எல்லாரும் மனசு வேதனைப்படுவாங்கல்ல. அதனால எவ்வளவோ பேசி நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டான்னு மீனா கிட்ட நான் சொல்லிட்டேன்ப்பா. இருந்தாலும் மீனா நம்ம அம்மாவுக்காகவும் மனோஜ்காகவும் என்கிட்ட சொல்லாமல் என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டா நான் தானப்பா கஷ்டப்படணும். நீங்கள் சொல்கிறது சரிதான். நான் எப்படியாவது பாட்டிக்கிட்ட பேசி பாட்டியை வர வைக்கிறேன். பாட்டி வந்தா மட்டும்தான் இங்கே அம்மாவுக்கும் மனோஜுக்கும் சரியான பாடம் புகட்ட முடியும். நம்ம பேசுகிறத அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்கப்பா. அப்பா, மீனாவால் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக தானப்பா இருக்கோம். நம்ம வீட்டுக்கு மீனா வந்ததுக்கப்புறமா தானப்பா நானும் நல்லபடியாக வேலை செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். அதே மாதிரி எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து குடும்பம் ஒத்துமையாக இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொருத்தரையும் என்ன வேணும்னு கேட்டு பார்த்து பார்த்து மீனா வேலையெல்லாம் செய்கிறது சமைச்சு கொடுக்குறதுன்னு பொறுப்பான மருமகளாக தானப்பா இருக்கா. அப்புறம் எதுக்குப்பா அம்மா மட்டும் மீனாவை எப்போ பார்த்தாலும் திட்டுறாங்க? எனக்கே ரொம்ப மனசு வேதனையாக இருக்குப்பா அப்படின்னு கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு முத்து. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, என்ன முத்து, எல்லார்கிட்டேயும் ஆறுதலாக பேசுகிற நீயே அழுதுட்ருக்க? நான் தான் சொன்னேன்ல, என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, உன்னுடைய பாட்டியை வர சொல்லு, அவங்க வரட்டும், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு அண்ணாமலை. அப்பா சொல்கிறது சரிதான், மீனாவுக்கு ஒரு பிரச்சனைனா பாட்டி வந்தால் மட்டும்தான் சரி செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டு உடனே இங்கே முத்து யோசிக்கிறாரு. பாட்டிக்கு உடனே ஃபோன் பண்ணிடலாம், நடக்கிற பிரச்சனையை பற்றி சொன்னால் பாட்டி வந்தால் பிரச்சனை சரியாயிருமே. அம்மாவும் பாட்டி பேச்சை கண்டிப்பாக கேட்பாங்க இல்லையா? பாட்டி அம்மாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்கட்டும், இந்த பிரச்சனையில் தப்பே இல்லை, பாட்டி என்ன முடிவெடுத்தாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு முத்து நினைக்கிறாரு. உடனே முத்துவும் அண்ணாமலை பேச்சை கேட்டு பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, என்ன முத்து இப்போ ஃபோன் பண்ணியிருக்க? இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன். ஆமாம், என்னாச்சு? நீ என்ன அழுதுகிட்டே பேசுகிற மாதிரி இருக்கு முத்து? என்னாச்சு முத்து, ஏதாவது பிரச்சனையா? மீனா சந்தோஷமாக இருக்காளா அப்படின்னு கேட்க, பாட்டி எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல தோணுச்சு பாட்டி அப்படின்னு சொல்ல, நீ இப்போ அழுதுகிட்டே பேசுகிறேன்னு எனக்கு தெரியுது, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, என்னன்னு தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. இல்லை பாட்டி, இப்படி வீட்டுக்கு பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னு வீட்டில் பூஜை செய்ய போகிறோன்னு அம்மா சொன்னாங்க. பூஜை செய்ய ஒரு அம்மா வரப்போகிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அங்கே வந்தவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் அம்மா மீனாவை பார்த்தாலே திட்டுறாங்க. மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மீனா சமைச்ச சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அம்மா மட்டும் இல்லை, மனோஜும் எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டிக்கிட்டே இருக்கான். எவ்வளவோ சொல்லிட்டேன், புரிய வச்சு பார்த்தேன், அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. நான் மட்டும் இல்லை, அம்மா கிட்ட அப்பாவும் பேசி பார்த்தாங்க, ஆனால் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க பாட்டி. இப்படி அம்மா ரொம்ப கோவப்படுறதுனால நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு மீனா வேற இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா. மீனா இந்த வீட்டில் இல்லைன்னா நான் எப்படி பாட்டி என் வேலையை பார்க்குறது? எப்படி பாட்டி என் வாழ்க்கையை பார்த்துக்க முடியும்? உங்களுக்கே தெரியும்ல, மீனாவால் தான் நான் திருந்தி இப்போ நல்லபடியாக சம்பாதிக்கணும், நல்லா முன்னேறணுன்ற எண்ணத்தோடு இருக்கேன். இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு அம்மா என்னென்ன பேசியிருக்காங்க. நீங்கள் தானே பாட்டி எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ என் வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறாங்க. நீங்கள் தான் அம்மா கிட்ட பேசணும், புரிய வைக்கணும் பாட்டி அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் பாட்டிக்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்ல, என்னது விஜயா இப்படியா சொன்னா? விஜயாவும் மனோஜும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் மீனாவும் முத்துவும் நிம்மதியாக இருக்கவே முடியாது போல அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதெல்லாம் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் தானே பாட்டி நீங்களும் அப்பாவும் நினைப்பீங்க. ஆனால் மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அம்மா நினைக்கிறது தப்புன்னு நீங்கள் தான் பாட்டி பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் விஜயா கிட்ட நீங்கள் பேசினா புரிஞ்சுக்க மாட்டாளா? அப்போ நான் பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டா. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என் பேத்தி மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இவங்க எல்லாரும் திட்டம் போடுற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. அங்கே வீட்டுக்கு வந்த அந்த அம்மா வேணும்னே மீனா அந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனை வரும்னு என்னென்னவோ பேசி அம்மாவோட மனசை மாற்றிட்டாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அம்மாவாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வேற யாரோ திட்டம் போட்டு அந்த அம்மாவை என் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன். ஆனாலும் மீனாவுக்காக சப்போர்ட் பண்ண நீங்கள் தான் பாட்டி வரணும். மீனாவும் என்னுடைய அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறா. மீனாவுக்காக நீங்கள் வந்தால் பிரச்சனையெல்லாம் சரியாயிரும் பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டி வீட்டுக்கு வரணும்னு நடந்த ஒவ்வொரு உண்மையும் சொல்லி பாட்டியை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க முத்து. உடனே பாட்டி சொல்கிறாங்க, நீ எதுக்கு முத்து இப்போ அழுதுகிட்டே பேசுகிற? மீனா உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு புரிய வந்துருச்சு. மீனாவை நீ விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற. மீனா உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு பார்த்துக்கிற. அதனால மீனாவுக்காக பேச நான் வரமாட்டேனா? விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்க நான் வரேன். நீ கவலைப்படாமல் இரு. மீனாவை நீ தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பாட்டி. எப்படியோ பாட்டி வந்தால் பிரச்சனையெல்லாம் சரியாயிருன்ற நம்பிக்கையோடு இருக்கிறாரு முத்து.
மீனா என்ன செய்யன்னு தெரியாம யோசிக்கும்போது, முத்துவுக்காக மட்டும் தான் அந்த வீட்ல இருக்க முடியும். என் வீட்டுக்காரர் முத்து எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. நான் என் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நெனைக்கிறாரு. என் அம்மா வீட்டுக்கு போனாலும், என் அம்மா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்கன்னு, என் வீட்ல உள்ள எல்லார் மேலயும் ரொம்பவே அக்கறையா இருக்கிறாரு என் வீட்டுக்காரர் முத்து. அவர் பேச்ச கேட்காம, அவர்கிட்ட சொல்லாம என் அம்மா வீட்டுக்கு போனா, அப்புறம் யாருமே என்ன மன்னிக்க மாட்டாங்க. என்ன செய்றதுன்னு யோசிக்கிறாங்க. இங்க மீனா இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே கிச்சன்ல இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இங்க கிச்சன்ல சமைக்கிறாங்க மீனா. உடனே அங்க வந்த மனோஜ் சொல்றாரு, "நீங்க எதுக்காக சமைக்கிறீங்க? அதான் என் அம்மாவும் நானும் இந்த வீட்ல சாப்பிட மாட்டேங்கிறோம். என் அம்மாவுக்காக நான் தான் சாப்பாடு வாங்கி குடுத்துட்ருக்கேன். நீங்க சமைச்சு குடுத்தா நாங்க சாப்பிடவே மாட்டோம். ஆனா உங்களுக்காகவும், முத்துவுக்காகவும் மட்டும் நல்லா சமைக்கிறீங்கல்ல? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இங்க ரோகிணியும் இல்ல, ஸ்ருதியும் இல்ல. நீங்க மட்டும் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்னு நெனைக்கிறீங்க? முத்து பேச்ச மட்டும் கேட்குறீங்க. ஆனா எங்க அம்மாவ பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்கல்ல? நீங்க இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என் அம்மா அந்த ரூம்லயே தான் இருப்பாங்க. சந்தோஷமா இங்க பார்வதி அத்த வீட்டுக்கு போகணும்னு கூட எங்க அம்மா நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க உங்க விருப்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு பார்க்குறீங்க. என் ரூமையும் வாங்கிட்டீங்க. இப்ப என் நிலைமைய பாருங்க. சரியா பிசினஸ் செய்ய முடியாம என் அம்மாவ நினைச்சு நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். ஆனா எங்கள பத்தி நீங்க எப்படி யோசிப்பீங்க? நீங்க மட்டும் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. சந்தோஷமா இந்த வீட்ல இருங்க. நான் வேணும்னா என் அம்மாவ கூப்பிட்டுட்டு வேற எங்கேயாவது போகட்டுமா? அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். மனோஜ் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே. ஏன் இங்க அண்ணாமலை மாமாவுக்காக சமைக்க வேண்டாமா? ரவிக்காக சமைக்க வேண்டாமா? எங்களுக்காக மட்டும் தான் சமைக்கிறோமா என்ன? ஏன் மனோஜ் இப்படிலாம் பேசுறீங்க? அப்படின்னு கேட்கும்போது, நீங்க யாருக்காகவும் சமைக்க வேண்டாங்க. இந்த வேலையெல்லாம் எங்க அம்மா பார்த்துப்பாங்க. நீங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு முன்னாடியிலருந்து எங்க அம்மா தானே சமைச்சு குடுக்குறாங்க. அவங்களுக்கு எங்கள பார்த்துக்க தெரியாதா? நீங்க முதல்ல உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புங்க. நீங்க இந்த வீட்ல இருந்தா என்னால பிசினஸ் சரியா செய்ய முடியாதுன்னு பூஜை செய்ய வந்த அந்த அம்மா சொன்னாங்கல்ல. என் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு உண்மையாவே நீங்க நினைச்சீங்கன்னா, இப்பவே கிளம்பிருங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு மனோஜ். உடனே மீனா எவ்வளவோ பேசி புரிய வைக்கிறாங்க. ஆனா மனோஜ் யார் பேச்சையும் கேட்க தயாரா இல்ல. பேசாம நம்ம இங்கேருந்து கிளம்பிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா. உடனே மீனா அழுதுகிட்டே அங்கேருந்து வரும்போது விஜயா சொல்றாங்க, மனோஜ் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? மனோஜ் சரியா தான் கேள்வி கேட்குறான். நீங்க நீ இந்த வீட்ல இருந்தா நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அத பத்தி நீ யோசிக்கவே மாட்டியே! உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம் தானே மீனா நெனப்ப. அதனால தான் மனோஜோட ரூமையும் வாங்கிக்கிட்டீங்க. இப்ப நானும் எங்கேயும் போக முடியாம, இப்படி என் ரூம்லயே உட்காந்து அழுதுட்டுருக்கேன். இதுக்காக தானே ஆசைப்பட்ட? நீ மட்டும் நிம்மதியா அந்த வீட்ல இரு. மனோஜ், பேசாம நம்ம பார்வதி வீட்டுக்கு கிளம்பிர்லாம். என் ஃப்ரெண்டு பார்வதி வீட்லயே தங்கிர்லாம். மீனா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நம்ம இங்க வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. உடனே இங்க மீனா சொல்றாங்க, "அத்தை வேண்டாம். இது உங்க வீடு. நீங்க இங்கேயே இருங்க. நான் வேணும்னா என் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். போதுமா அத்தை?" அப்படின்னு சொல்லும்போது, "பேசிக்கிட்டே இருக்காத. நீ சொல்ல மட்டும் தான் செய்ற. உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்ப மாட்டேங்கிறியே. முத்து பேச்ச கேட்டு இங்கேயே இருக்கலாம்னு நினைக்கிற. நீ இப்பவே உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புனேன்னா, நான் எதுக்கு மனோஜ கூப்பிட்டுட்டு பார்வதி வீட்டுக்கு போக போறேன்?" அப்படின்னு சொல்லும்போது, மீனா அழுதுகிட்டே தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிரலாம். இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. இவங்க இப்படிலாம் பேசுறாங்களே! அதுலயும் விஜய் அத்தை பார்வதி அத்தை வீட்ல தங்கிக்கலான்னு முடிவெடுக்கிறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. இது விஜய் அத்தையோட வீடு. அவங்க இங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து வரும்போது, இங்க முத்து பாட்டிய கூப்பிட்டு நிக்கிறாரு. பாட்டிய பார்த்த உடனே, "பாட்டி நீங்களான்னு?" கேட்குறாங்க மீனா. "என்ன மீனா, எங்க கிளம்பிட்ட?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல பாட்டி, நான் பூக்கடைக்கு கிளம்புறேன்னு சொல்ல, பொய் சொல்லாத மீனா. நீ என்கிட்ட இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டியே?" அப்படின்னு கேட்கும்போது, மீனா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. "என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு விஜய் அத்தை சொல்லும்போது, நான் எப்படி இந்த வீட்ல இருக்க முடியும்? அப்படி நான் இந்த வீட்ல இருந்தா, இவங்க 2 பேரும் பார்வதி அத்தை வீட்டுக்கு போயிருவாங்களாம். அதனால நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன் பாட்டி. என்ன மன்னிச்சிடுங்க." அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க மீனா. இங்க விஜயாவும், மனோஜும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இப்படி என் மாமியார் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு விஜயா நினைக்கிறாங்க. மீனா மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா. உடனே முத்து சொல்றாரு, "பாத்தீங்களா பாட்டி, நானும் வீட்ல இல்ல, அப்பாவும் வீட்ல இல்ல. இந்த நேரத்த பயன்படுத்திக்கணும்னு சொல்லி மீனா கிட்ட பேசி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும்னு இந்த மனோஜும், அம்மாவும் எப்படிலாம் பேசியிருக்காங்க பாருங்க பாட்டி. எப்படி மீனாவால பொறுமையா இருக்க முடியும்? மீனா, நான் தான் சொன்னேன்ல நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு. வேற ஏன் மீனா இப்படி ஒரு முடிவெடுத்த?" அப்படின்னு முத்து அழ ஆரம்பிக்கிறாரு. "முத்து, நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்க 2 பேரும் எங்கேயும் போக வேண்டாம். யார் இங்கேருந்து போகணும்னு நானே முடிவெடுக்கிறேன். போதுமா? என்ன விஜயா பார்த்துக்கிட்டே இருக்க? இந்த பையெல்லாம் வாங்கி வை." அப்படின்னு சொல்லும்போது, "அத்தை, நீங்க எதுக்காக வந்தீங்க?" "இல்ல வரேன்னு சொல்லவே இல்லையேன்னு" சொல்லும்போது, "ஏன்? இது என் பையனோட வீடு. அண்ணாமலை பார்க்க வருவேன். எப்ப வேணாலும் வருவேன். நீ என்ன கேள்வி கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு
நீ மட்டும் ரொம்ப நல்ல மருமகளா இருந்தியா எனக்கு? என் வீட்ல இருக்க பிடிக்காம, என் பையன என்னை விட்டு பிரிச்சு இங்க கூப்பிட்டு வந்தல்ல. நீ எல்லாம் நல்ல மாமியாரா எப்பதான் மாறப் போறியோ தெரியல. அப்படின்னு பாட்டி வந்த உடனே கேள்வி கேட்க, இங்க மனோஜ் வந்து என்னம்மா இது? மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புற நேரமா பார்த்து, இந்த முத்து வேணும்னே திட்டம் போட்டு பாட்டிய கூப்பிட்டு வந்துட்டானேம்மா அப்படின்னு சொல்லும்போது, பொறுமையா இரு. உங்க பாட்டி என்ன ரொம்ப நாள் நம்ம வீட்லயா தங்க போறாங்க? இல்லல்ல. அவங்க இங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா நம்ம வேலைய வந்து ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அந்த சமயம் அண்ணாமலை வந்த உடனே, "அம்மா வந்துட்டீங்களாம்மா? நீங்க எப்போ வருவீங்கன்னு தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். வீட்ல இப்படி விஜயாவால நெறைய பிரச்சனை வருதும்மா. இங்க பூஜை செய்யணும்னு சொன்ன விஜயா என்ன வேணாலும் செய்யட்டும்னு அமைதியா இருந்தேன். ஆனா வீட்டுக்கு வந்தவங்க மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னதால, மீனாவ அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும்னு விஜயாவும், மனோஜும் தேவையில்லாம பிரச்சனை செய்றாங்க. மீனா சமைச்சத சாப்பிட மாட்டாங்களாம்." அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல. சாப்பிடலன்னா சமைச்சு சாப்பிடட்டும். உனக்கு என்ன அண்ணாமல? 2 நாள் சாப்பிடாம இருந்தா தானா வந்து சாப்பிடுவாங்க. நீங்க எதுக்கு விஜயாவ பத்தி ரொம்ப அக்கறையா வந்து பேசுறீங்க? என்ன விஜயா இதெல்லாம்? நீ ஒரு நல்ல மாமியாரா இருப்ப. நீ மாறிருவ அப்படின்னு நெனச்சேன். ஆனா நீ கண்டிப்பா திருந்த மாட்டேன்னு புரிஞ்சுகிட்டு தான் உன்ன தேடி வந்திருக்கேன். அதெப்படி என் பேத்தி மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு நீ எப்படி விஜயா முடிவெடுக்கலாம்? நீ எப்படி வந்து மீனா கிட்ட இப்படிலாம் பேசலாம்?" அப்படின்னு கேட்கும்போது, "அத்தை, மீனாவால என் பையன் மனோஜோட வாழ்க்கையில நெறைய பிரச்சனை வந்திருக்கு. மீனாவால இங்க வந்து உங்க பையன் அண்ணாமலைக்கு ஏதோ ஆயிருமோன்னு பயத்துல தான் இப்படிலாம் முடிவெடுத்தேன். என்ன பத்தி யோசிக்க வேண்டாம். உங்க பையன் அண்ணாமலைய பத்தி கூடவா நீங்க யோசிக்க மாட்டீங்கன்னு" கேட்க, என் பையன் அண்ணாமலைய பத்தி நீ முதல்ல நல்லபடியா யோசிக்கணும். அண்ணாமலைக்கு சமைச்சு குடுக்கணும். அண்ணாமலைய நல்லா பார்த்துக்கணும்னு நீ முதல்ல நல்ல மனைவியா அண்ணாமலைக்கு செய்ய வேண்டிய வேலைய செஞ்சு குடுத்தியா? இல்லையே. அப்புறம் நீ என்ன இப்ப பெருசா அண்ணாமலை மேல அக்கறை இருக்கிற மாரி பேசுற? மீனாவால இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும்னு எனக்கு தெரியும். மீனாவால பிரச்சனை வரும்னு நீ நம்புறனா இந்த வீட்ல இருக்காத. நீ எங்க வேணாலும் கிளம்பி போ. ஆனா மீனா இந்த வீட்டு மருமக. மீனா இந்த வீட்ல தான் இருப்பா. மீனாவ இங்கிருந்து அனுப்பலான்னு எப்படி நீ வந்து பேசலாம், சொல்லலாம்? அதெல்லாம் நாங்க பொறுமையா பார்த்துட்டு இருப்போமா? விஜயா, இந்த வீட்ல நீயே இருக்கக்கூடாது. மனோஜ கூப்பிட்டு இப்பவே எங்க வேணாலும் கிளம்பு. ஆனா மீனா இங்க தான் இருப்பா." அப்படின்னு சொல்லும்போது, "அத்தை என்ன சொல்றீங்க நீங்க? என்னால எந்த பிரச்சனையும் வரல அத்தை." அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் வரல? ரோகிணிய இந்த வீட்டுக்கு மருமகளா கூப்பிட்டு வந்தது நீ தானே! மனோஜுக்கு ரோகிணிய கல்யாணம் பண்ணி வச்சது நீ தானே! மனோஜ் வந்து சந்தோஷமே இல்லாம இப்ப ரோகிணிய டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு காரணமும் நீ தான். இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனைய மனோஜோட வாழ்க்கையில செஞ்சுட்டு, ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற? ஆனா மீனாவால இங்க முத்துவோட வாழ்க்கை எவ்வளவோ மாறியிருக்கு. முத்து திருந்தி நல்லபடியா அவன் வேலைய பார்த்துட்டு இருக்கான்னு" சொல்லும்போது, "அத்தை, எப்ப பார்த்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இதெல்லாம் சரியில்ல. நீங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. என்னுடைய குடும்ப பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்கன்னு" சொல்லும்போது, விஜயாவ பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க பாட்டி. "என்னது? உன்னுடைய குடும்பமா? குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கணும். ஆனா நீ இப்படி வந்து மீனாவும், முத்துவும் பிரிஞ்சிருந்தா பரவால்ல. மனோஜோட வாழ்க்கை மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைக்கிறியே! அப்புறம் நீ எப்படி இந்த குடும்பத்து மேல அக்கறையா இருக்கன்னு நம்ப முடியும்?" அப்படின்னு பாட்டி விஜயாவ பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க. மீனா அப்படி என்ன தப்பு செஞ்சா? மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு, இந்த வீட்ல இருந்து அனுப்பணும்னு நீ எப்படி முடிவெடுக்கலாம்? நீ முதல்ல இப்படி முடிவெடுத்தது தப்புன்னு சொல்லி, இங்க மீனாகிட்டயும், முத்துக்கிட்டயும் மன்னிப்பு கேளு. அவங்க உன்னால எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டாங்க. இந்த வீட்ல என்ன மீனா நிம்மதியா இருக்காளா? சரியா சாப்பிட முடியாம, வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு, பூக்கடைக்கும் போகணும்னு மீனா எவ்வளோ பொறுப்பான மருமகளா இருக்கா? அதெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா, நீ சொல்ற வேலையெல்லாம் மீனா பார்த்து பார்த்து செய்றால்ல. அதனால தான் மீனாவ வந்து இவ்ளோ கஷ்டப்படுத்துற. நீ முதல்ல திருந்தணும். மனோஜோட வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நீயும் மனோஜும் தான். உங்களுக்கு நெறைய பணம் வேணும். இந்த வீட்டுக்கு வர மருமகளால உங்களுக்கு நெறைய சொத்து கிடைக்கணும், பணம் கிடைக்கணும். அந்த ஒரு எண்ணத்துல கல்யாணம் பண்ணி வச்சா இப்படிதான். நீங்க 2 பேரும் அழுதுகிட்டே தலை குனிஞ்சு நிக்கணும். ஆனா மீனா அப்படி இல்ல. எந்த நிலைமையிலயும் முத்துவ விட்டு குடுக்காம, முத்துவுக்குன்னு ஒரு நல்ல பிசினஸ் இருக்கணும் அப்படின்னு நெனச்சு கஷ்டப்பட்டு வேலை செய்ற ஒரு மருமக. ஆனா மீனாவ புரிஞ்சுக்காம, மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்ன நீ தாண்டி இந்த வீட்ல இருக்க முடியாது. புரியுதா இல்லையா? அப்படின்னு கேட்க, "அத்தை, நான் எங்க போவேன்? நான் இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு எப்படி நீங்க சொல்லலாம்ன்னு?" கேட்கும்போது, "நான் உன்னுடைய மாமியார். நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது, தப்பு செய்ற உனக்காக நானும் இப்படிலாம் பேசி தானே ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது, "அத்தை, என்னத்த நீங்க? மீனாவும் முத்துவும் இந்த வீட்ல இருந்தா பிரச்சனை வரும் அத்தை. நான் எனக்காக இதெல்லாம் சொல்லல. உங்க பையன் அண்ணாமலைக்காக தான் அத்தை. புரிஞ்சுக்கோங்க அத்தை." அப்படின்னு சொல்லும்போது, "போதும் விஜயா. நீயும் மனோஜும் இந்த வீட்ல இருந்தா, முத்து, மீனா, அண்ணாமலை, ரவின்னு யாரும் சந்தோஷமா, நிம்மதியா இருக்கவே முடியாது. முதல்ல இந்த வீட்ல இருந்து நீ கிளம்பு. நீ மனோஜ கூப்பிட்டு எங்க வேணாலும் போ. என்ன வேணாலும் செய். உன்ன நான் கண்டுக்க போறதில்ல.
ஆனால் மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீ ஒரு முடிவெடுத்தா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல. அத்தை, அப்போ நான் இங்கே இருக்கக்கூடாதான்னு கேட்க, ஆமாம், முதல்ல நீ கிளம்பு, என் முகத்தில் முழிக்காத, உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, அத்தை ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இதே மாதிரி தானே மீனாக்கிட்டேயும் பேசினேன். அப்போ மீனாவும் இதெல்லாம் நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுவாள்ல, அதெல்லாம் நீ புரிஞ்சிக்கவே இல்லையே, அப்புறம் நானும் இப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, சரியாக பேசுகிறீங்கம்மா, மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் விஜயா இப்படி முடிவெடுத்ததுக்கு இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அது எல்லாமே சரிதான். என்ன விஜயா பார்த்துக்கிட்டே இருக்க, மீனா சமைச்சு தந்தால் சாப்பிட மாட்டேன், மீனா இந்த வீட்டில் இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, கிளம்பு. ஏன்னா மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்கள எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அம்மா வந்துட்டாங்கல்ல, இனி நம்ம குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம், போதுமானு சொல்ல. பாத்தியா மனோஜ், இப்போ கூட மீனாவுக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இங்கே என் வீட்டுக்காரருக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் மனோஜோட வாழ்க்கை எனக்கு முக்கியம், இந்த வீட்டில் மீனா இருந்தால் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதான் நான் சொல்லிட்டேன்ல கிளம்புன்னு, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, மீனாவும் முத்துவும் தான் எனக்கும் முக்கியம், அவங்கள எங்கேயும் அனுப்ப முடியாது, அதனால் நீயே கிளம்பிரு, நீ தான் நல்ல மருமகளே இல்லையே, அப்புறம் உனக்காக எதுக்குடி நான் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க இங்கே வந்து முத்துவோட பாட்டி. இங்கே பாட்டி முத்து மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினதால விஜயா இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, ஆனால் இந்த வீட்டு மருமக மீனாவை நாங்கள் யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி விஜயாவையும் மனோஜையும் பாட்டி பலார்னு வெளுத்து வாங்கினதால அழுதுகிட்டே விஜயா மனோஜை கூப்பிட்டுட்டு பார்வதி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்ன பாட்டி நீங்கள் எனக்காக இப்படி விஜயாத்த இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களேன்னு சொல்லும்போது, மீனா நீ ரொம்ப நல்ல மருமக, உனக்காகவும் முத்துவுக்காகவும் நான் எவ்வளோ வேணாலும் சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் என்னை புரிஞ்சிக்காம இங்கே வீட்டில் பொறுப்பே இல்லாமல் இருக்கிற விஜயாவுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணணும், கொஞ்ச நாள் பார்வதி வீட்டில் இருக்கட்டும், அப்போ தான் உன்னுடைய அருமை பெருமை என்னன்னு தெரிய வரும், இல்லை விஜயா எங்கே வேணாலும் போகட்டும், இங்கே உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் விஜயா அந்த வீட்டில் இருக்கணும், விஜயா பேசுகிற பேச்சுக்கலாம் நீ எதுக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகணும், அதெல்லாம் தேவையில்லை, உனக்காக தான் மீனா நான் உடனே கிளம்பி வந்தேன். முத்துவும் அண்ணாமலையும் நடந்த பிரச்சனையை பற்றி என்கிட்ட சொன்னாங்க, விஜயாவுக்கும் மனோஜுக்கும் சரியான பாடம் புகட்டணுன்றதுக்காக தான் என் வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு உனக்காக மட்டும்தான் மீனா கிளம்பி வந்தேன், நீ அழாத மீனா, ஆமாம் இப்படியே எத்தனை நாள் தான் அழுதுகிட்டே இருப்ப, நீ சரியாக சாப்பிட்றதே இல்லைன்னு முத்து சொன்னான், முதல்ல எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வை, இன்னைக்கு சந்தோஷமாக எல்லாரும் ஒத்துமையாக சாப்பிட ஆரம்பிப்போம், விஜயாவை பற்றியும் மனோஜை பற்றியும் யாரும் யோசிக்க வேண்டாம், கொஞ்ச நாள் இங்கே விஜயா வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டு தானாக திரும்பி வரட்டும், இதுக்காக நீ எதுக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், உன் மேலே எந்த தப்பும் இல்லையே, தப்பு செய்கிறது எல்லாம் விஜயா தானே, அதனால தான் விஜயா அந்த வீட்டில் இருக்க வேண்டான்னு நானே அவங்கள அனுப்பிட்டேன், போதுமான்னு சொல்லும்போது, இருந்தாலும் பாட்டி விஜயத்தை ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இப்படியே விஜயாவுக்காகவும் மனோஜுக்காகவும் நீ சப்போர்ட் பண்ணுற, ஆனால் உன்னை அவங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கல்ல, அவங்க கொஞ்ச நாள் தனியாக இருக்கட்டும், அப்போ தான் உன்னை பற்றின அக்கறை அவங்களுக்கு வரும், உன்னை பற்றின அருமை அவங்களுக்கு புரிய வரும், நீ எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. உடனே முத்து சொல்கிறாங்க, பாத்தியா எங்கள் அம்மா பேசின பேச்சுக்கு பாட்டி வந்ததுக்கப்புறமா தான் சரியான பதில் கொடுத்துருக்காங்க பாட்டி, நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு பாட்டி முடிவெடுத்ததுக்கப்புறமா என் பேச்சை கேட்காம இனி உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு முடிவெடுத்த, அவ்வளவுதான் மீனா, நாங்கள் எல்லாரும் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம், உனக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம், இனியாவது எங்கள் பேச்சை கேளு மீனா, அப்படியே அம்மாவும் மனோஜும் திரும்பி வந்தாலும் அவங்கள பற்றி யோசிக்க வேண்டாம், அவங்களுக்காக இந்த வீட்டில் நீ சமைச்சு கொடுக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம், ஆனால் நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும், உனக்காக தான் பாட்டியை நான் வர வச்சேன், போதுமா மீனா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் பாட்டியை வர வச்சேன் அப்படின்னு மீனா கிட்ட முத்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. இங்கே மனோஜும் விஜயாவும் அழுதுகிட்டே பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்வதி வந்து, என்ன விஜயா என்னாச்சு, மனோஜ் 2 பேரும் என்ன இங்கே வந்திருக்கீங்க, பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, எங்கள் வீட்டில் எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க, என் மாமியார் வந்து இங்கே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு எங்கள் 2 பேரையும் அங்கேருந்து அனுப்பிட்டாங்க, எங்கே போகிறதுன்னு தெரியல, அதான் உன்னை தேடி வந்துட்டோம், உன்னுடைய வீட்லையாவது எனக்கு இடம் கொடுப்பியா, தங்க வைப்பியா, இல்லை என்னுடைய வேலை தான் முக்கியம்னு நான் உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம இங்கேருந்து அனுப்பிடுவியா பார்வதின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே மனோஜ் வந்து சொல்கிறாரு, என் அம்மா சொல்கிறது எல்லாமே உண்மைதான், மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி என் பாட்டியும் முத்துவும் திட்டம் போட்டு எங்களை அங்கேருந்து அனுப்பிட்டாங்க, எங்கே போகன்னு தெரியல, அதான் அத்தை உங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே நடந்த பிரச்சனையை பற்றி மனோஜ் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. உடனே பார்வதி கேள்வி கேட்குறாங்க, என்ன விஜயா இதெல்லாம், உன்னுடைய மருமக மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீ பேசினா அப்போ உன் மாமியாரும் இப்படி தானே முடிவெடுப்பாங்க, பரவாயில்ல, முத்து தெளிவாக யோசிச்சு உன் மாமியாரை வர வச்சு உனக்கு சரியான பதில் கொடுத்துட்டான் போல, உடனே பையெல்லாம் எடுத்துட்டு என் வீட்டுக்கு வந்துடுறதா,
எனக்கு நிறைய வேலை இருக்கும். உனக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்க முடியுமா? உன்னையும் மனோஜையும் பார்த்துக்கிறது தான் என் வேலையா என்ன? பேசாம நீ வேற எங்கேயாவது கிளம்பி போ. அதான் உன் ஃப்ரெண்டு சிந்தாமணி இருக்காங்கல்ல, என்னை விட இப்போ அவங்க கிட்ட தானே நல்லா பேசுற, உதவி கேட்குற. அப்புறம் எதுக்கு என்ன நம்பி வந்த? அப்பப்போ நான் வேலைக்காக வெளியூருக்கு போவேன். எனக்கு நிறைய வேலை இருக்கும். நீ கேட்குறப்ப சமைச்சு கொடுக்கறது, உன்னை பார்த்துக்கிறதுன்னு இந்த வேலையவும் என்னால் செய்ய முடியாது. பேசாம இங்கேருந்து கிளம்புற வழிய பாரு. அதான் உன்னுடைய ஃப்ரெண்டு சிந்தாமணி இருக்காங்கல்ல, வேணும்னா அவங்க கிட்ட உதவி கேளு. அவங்க வீட்ல தங்கிக்க. அப்படியும் முடியாதுன்னா, நீ உன்னுடைய மாமியார்கிட்டயும், அண்ணாமலை அண்ணன்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு உன்னுடைய வீட்டுக்கே போயிரு. அதுதான் உனக்கு நல்லது. மீனாவும், முத்துவும் ரொம்ப நல்லவங்கன்னு புரிஞ்சுகிட்டு, அவங்களுக்கு நீ உதவி செய்யலனாலும், அவங்க கிட்ட தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்யாத. மீனாவும் உன்னை கண்டிப்பா புரிஞ்சுகிட்டு, நல்லபடியா உனக்கு நல்ல மருமகளா இருப்பா. உன்னை நல்லா பார்த்துப்பா. மீனாவை புரிஞ்சுக்கலனா உனக்கு இப்படி ஒரு நிலைமை தான் வரும். மீனா முத்துவை உன்னுடைய வீட்டிலேருந்து அனுப்பலான்னு நினச்சேன். இப்போ உன் நிலைமையை பார்த்தியா? ஆனால் உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாது. இங்கேருந்து கிளம்பிரு விஜயா. நீ என் ஃப்ரெண்டு தான். அதுக்காக நீ செய்கிறது எல்லாமே சரின்னு சொல்ல முடியாதே. எனக்கும் மீனா முத்து தான் முக்கியம். அவங்களுக்கு மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ இப்படி மீனா முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற. உனக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? நான் சப்போர்ட் பண்ணால் உன்னுடைய வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை கேள்வி கேட்பாங்க. அதனால் உனக்கும் மனோஜுக்கும் என்னுடைய வீட்டில் இடம் கொடுக்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்குது. உன்னை மட்டுமே பார்த்துக்கணும்னு நீ நினப்ப. உனக்கு சமைச்சு கொடுக்கணும். நீ கேட்குற எல்லாத்தையும் மீனா மாதிரி என்னால் செஞ்சு கொடுக்க முடியாது. மீனா ஒரு நல்ல மருமக. அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு பார்வதியும் மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி விஜயாவுக்கும் மனோஜுக்கும் இந்த வீட்டில் இடம் இல்லை. என்னால் விஜயாவுக்கு உதவி செய்யவே முடியாதுன்னு தெளிவாக பார்வதி தன்னுடைய முடிவை சொன்னதால் பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. விஜயா பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு மனோஜ். என்ன பாட்டியும் அப்பாவும் முத்துவும் எங்களை அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டாங்க. பார்வதி அத்தைக்கிட்ட உதவி கேட்கலான்னா இங்கே தங்க முடியாது, உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எங்கே போகிறது, எங்கே தங்குறது, யார்கிட்ட உதவி கேட்குறது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாரு மனோஜ். முத்துவும் மீனாவும் திட்டம் போட்டு என் வீட்லேயே என்னை தங்க விடாமல் என்னை அங்கேருந்து அனுப்பிட்டாங்கல்ல. முத்து மீனாவை நான் சும்மா விட மாட்டேன். மீனா மட்டும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பாளா அப்படின்னு முத்து மீனா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க விஜயா.